அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டிட்டா 40 டேஸ் ஸ்டடி பிளானில் இன்றைக்கி டே 15ல் இருக்கோம். இன்றைக்கான ஸ்டடி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டோபாலஜி. ஸோ டோபாலஜி டெஸ்ட் கொஷின் வந்து நான் குரூப்பில் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். ஸோ யாரெல்லாம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிங்களோ அவங்களுக்குலாம் இமீடியட்டாக இந்த கொஷின்ஸ் வந்து குரூப்பில் போட்டிருப்பேன். இன்கேஸ் இந்த கொஷின் ரிசீவ் பண்ணாதவங்க, டோபாலஜி எம்சிக்யூ வித் டீட்டெயில் சொல்யூஷன் டெஸ்ட் பேட்ச் கொஷின் வந்து ரிசீவ் பண்ணாதவங்க, ஸோ இமீடியட்டாக என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மேபி அவங்கள நான் குரூப்பில் ஆட் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸை நான் அனுப்பிடுவேன். ஓகே. ஸோ ரொம்ப முக்கியமான புக்லெட் புத்தகம். இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏரியாவை நீட்டாக அடித்து நொறுக்கியிருப்பேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் புக்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஏரியா கொஷின்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் இல்லைன்றதை கேட்டு பாருங்களேன். வாய்ப்பே கிடையாது. சார் இந்த கொஷின் நீங்கள் கேட்கவே இல்லை சார் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த கொஷின்ஸ்லாம் இருக்குது. இதில் எத்தனை கொஷின் சார்னா 105. சார் இது டோபாலஜி எத்தனாவது டெஸ்ட்டு சார் நீங்கள் டெஸ்ட்டு கொஷினில் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இதோட 2வது டெஸ்ட்டு. ஸோ ரிவைஸ்டு டோபாலஜி டெஸ்ட் இது ஆக்சுவலாக. ஆல்ரெடி ஒரு செஷன் கொடுத்துட்டேன். அது வந்து 110 கொஷின் கொடுத்துருக்கேன். இது 105 கொஷின். ஸோ இப்போ 205 கொஷின் வந்து டோபாலஜி கொடுத்துருக்கேன். சார் இது இல்லாமல் வேறு கொஷின்ஸ் நீங்கள் டெஸ்ட் கொஷின் போட்டிருக்கீங்களா? தேவையில்லை. ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புத்தகம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக 10 யூனிட் கண்டென்ட்டை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த புத்தகத்தில் ஒரு 300 கொஷின்ஸ் வந்து தனியாக கொடுத்துருப்பேன். அப்போது டோபாலஜிக்கு நீங்கள் வெறும் 500 கொஷின் தான் கொடுக்க போகிறீங்களா? அப்படி கிடையாது. நிறையா கொஷின்ஸ் கொடுப்பேன். ஸோ நீங்கள் மொத்தமாக எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போவீங்க. ஸோ டீட்டெயில் சொல்யூஷனோட பார்த்துட்டு போவீங்க. அதனுடைய ஆன்சர்லாம் பக்காவாக தெரிஞ்சுட்டு போவீங்க. அதுவும் இல்லாமல் யூடியூப்பில் நான் வந்து ரெகுலராக வீடியோ கொடுத்துக்கிட்டே வருவேன். இந்த இருக்கிற இந்த 25 டேஸில் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் கொடுப்பேன், நிறைய கண்டென்ட் கொடுப்பேன், ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் சொல்லுவேன். ஜஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஷார்ட்கட் மெத்தட்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ ரொம்ப 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 முக்கியமான புத்தகம் இது தான். ஸோ எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன் 10 யூனிட்டுக்கான கண்டென்ட்டு. இது வந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். சார் இது இந்த புக்கு நான் ரிசீவ் பண்ணுறேன் 1 வீக்கில் என்னால் படித்து முடிக்க முடியுமா? 1 வீக்கில் உட்காந்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது எப்படி படிக்கணுன்ற ஆர்டரையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும், எப்படிலாம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்டர் நான் சொல்லியிருந்தேன். இப்போ என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கொஷின் எடுக்கிறீங்க அந்த யூனிட்டில் அப்படின்னா 1056வது கொஷின் நீங்கள் படிக்க போகிறீங்க. சார் மொத்தமாக இந்த புத்தகத்தில் எவ்வளோ கொஷின் சார் இருக்குன்னா 3000 கொஷின் இருக்குது. அப்போது இப்போ இந்த கொஷின் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய கொஷின்ஸ் நிறைய மெட்டீரியலை ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பஞ்ச் ஆஃப் கொஷின் பேப்பிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்காது. இப்போ இந்த புத்தகத்தை எடுக்கிறீங்க, ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறீங்க. த ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட்லி மெனி காம்பாக்ட் ஸ்பேசிஸ் காம்பாக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது காம்பாக்ட். இது என்ன தியரத்தோட அப்ளிகேஷன்? ஷெக்னாப் தியரம். ஸோ ரொம்ப முக்கியமான தியரம். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆப்ஷனையே அடிச்சுட்டு அதுக்கான சொல்யூஷனை நான் கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ இது போல் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். அடுத்து த ப்ராடக்ட் ஆஃப் இன்ஃபினிட் மெனி காம்பாக்ட் ஸ்பேசிஸ் காம்பாக்ட் வித் ப்ராடக்ட் டோபாலஜி. இது வந்து பாக்ஸ் டோபாலஜியில் ட்ரூ கிடையாது. இது ப்ராடக்ட் டோபாலஜியில் ட்ரூ நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ எந்த டோபாலஜிலனா இது காம்பாக்ட். இதுவும் ஷெக்னாப் தியரம் தான். ஒன்லி இந்த பாக்ஸ் டோபாலஜி, ஒன்லி இந்த ப்ராடக்ட் டோபாலஜி, நாட் இந்த பாக்ஸ் டோபாலஜி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இந்த பாக்ஸ் டோபாலஜி ஆர் ஒமேகா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? காம்பாக்ட்னஸ் ஆஃப் க்ளோஸ் டு 0,1 இன்ட்டு ஒமேகா டைம்ஸ். இது வந்து ஆர்பிட்டரி ப்ராடக்ட் ஃபெயில்ஸ் ஆகுதா? இது ப்ரெசர்வ் பண்ணுதா? இதை கனெக்ட்னஸ் ப்ரெசர்வ் பண்ணுமா? இல்லை நன் ஆஃப் தி அபோவா? இல்லை கிடையாது. ஏன்னா பாக்ஸ் டோபாலஜியில் ஆர்பிட்டரி ப்ராடக்ட் ஆஃப் காம்பாக்ட் ஸ்பேஸ் நீட் நாட் பி காம்பாக்ட். அப்போ இது வந்து ஃபெயில் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கனெக்ட்னு கேட்குறாங்க. கியூ இஸ் நாட் கனெக்டடு, ஆர் இஸ் கனெக்டடு, க்ளோஸ் இன்டர் 0,1 இஸ் கனெக்டடு, ஆர் மைனஸ் கியூ இஸ் டிஸ்கனெக்ட். என்ன இர்ரேஷனல் நம்பர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. ஸோ இது போல் இந்த ஆப்ஷன் பி ஏவும் வரும் பியும் வரும். டோட்டலி டிஸ்கனெக்டட். ஓகே. நாட் கனெக்டட் தான் கேட்குறாங்க. இது போல் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஏவும் பியும் டிக் அடிச்சுக்கலாம். ஸோ இது போல் எல்லா ஏரியா கொஷின்ஸ் இருக்குங்க. இது மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்ன இல்லை, இப்போ திடீர்னு ஒரு கொஷின் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த கொஷினை சர்க்கிள் பண்ணிக்கிட்டு அந்த ஏரியாவை போய்ட்டு கொஞ்சம் கோத்ரூ பண்ணிட்டு திருப்பி அந்த ஏரியாவை சால்வ் பண்ணுங்கள். பென்சிலால் கொஷின் மோஸ்ட்லி டிக் அடிங்க, பெண்ணை யூஸ் பண்ணாதீங்க, எரேஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே சாஃப்டாக, அப்படியே ரொம்ப ஹார்டாக எழுதாமல் சாஃப்டாக டிக் அடிச்சுட்டு ஒரு எரேசர் வச்சுக்கிட்டு அதை அழிச்சிருங்க. இது போல் இந்த கொஷினை வந்து ஒரு கண்டினியூஸ் டைம்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், அசால்ட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சார் நீங்கள் இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நியூ யூனிட் இருக்குது, அதை காட்டுங்க அப்படின்னுவீங்க. இதோ பாருங்கள், இது எல்லாமே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கொஷின்ஸ் தான். ஸோ எல்லா ஏரியாவையும் அடித்து நொறுக்கி தள்ளியிருப்பேன். அப்படியே அசால்ட்டு பண்ணியிருப்பேன் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸை. இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் நாம் ஆப்ரேட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ், நாம் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது எல்லாமே போட்டிருப்பேன். இதை பாருங்கள், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் யூனிட் 6ல் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் எல்லா கொஷின்ஸுமே இருக்கும், எந்த கொஷினுமே மிஸ் ஆகாது. ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி பாருங்கள், பாய்சான் ப்ராக்கெட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸு அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த புக்கை ரிசீவ் பண்ண கால் பண்ணுவாங்க. சார் எப்படி சார் இந்த புத்தகத்தை ரெடி பண்ணீங்க? அவ்வளோ நீட்டாக இருக்குது சார். இது போல் புத்தகம் நாங்கள் கிடைக்காம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் சார். இந்த புத்தகம் கிடைச்சதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எல்லா ஏரியாவும் சிங்கிள் புக்லெட்டில் அடித்து நொறுக்கி வச்சுருக்கீங்க சார். செம சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஸோ அந்த அப்ரிஷியேஷனுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. இது மட்டும் கிடையாதுங்க,
எந்த ஒரு எக்ஸாமும் ப்ரெஷர் இல்லாமல் நம்ம மேத்தமெட்டிக்ஸை ஸ்மார்ட்டாக படிக்க போகிறோம், ஜாலியாக படிக்க போகிறோம். எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது. இவ்வளோ தான் மேக்ஸ், இப்படி தான் படிக்கணும், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். நீங்கள் டிஎன் செட்டுக்கெலாம் காலங்காலமாக படித்தேன் சார், பாஸ் பண்ண முடியல சார். நான் தரங்க ஐடியா, 25 டேஸில் டிஎன் செட்டை படிக்க போகிறோம். அதுக்கு எல்லாமே ரெடி பண்ண போகிறேன். பக்கா ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் நான் கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறேன். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் வச்சு எல்லா பேருமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும். அவங்க லைஃப்பில் இது வரைக்கும் ரீச் பண்ணாத பிளேஸை நீங்கள் கண்டிப்பாக ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இந்த புத்தகம் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன் பர்டிகுலர் நம்ம பிஜிடிஆர்பி கண்டென்ட்டுக்கு மொத்தமும் வேறு லெவலாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த புத்தகத்தை தாண்டி உங்களுக்கு கொஷின் சரியாக கேட்க முடியாது. ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் இது பாருங்கள், இந்த செக்ஷன் எல்லாமே பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தாங்க, கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே இப்போ A to Z எல்லா ஏரியாவையும் கேட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஈட் ஈக்குவேஷன்ஸ், வேவ் ஈக்குவேஷன்ஸ், அதனுடைய ஐக்கன் வேல்யூஸ், ஐக்கன் ஃபங்க்ஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் க்ரீன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸ்டம் வேல்யூ ப்ராப்ளம்ஸு, இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம்ஸ், பவுண்டரி வேல்யூ ப்ராப்ளம்ஸ், அதனுடைய ஐக்கன் வேல்யூஸ். ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன இல்லை, ஸோ எல்லா ஏரியாவும் இருக்குது. இது எல்லாமே எங்கே பாருங்கள், எல்லா ராட்ரிக்ஸ் ஃபார்முலா, ஹெர்மைட் பாலினாமியலுடைய ராட்ரிக்ஸ் ஃபார்முலா, ரெக்கரன்சிலேஷன் யூஸ் பண்ணி கேட்குறது, பெசல் ஃபங்க்ஷனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், A to Z எல்லாமே இருக்குங்க. இந்த புத்தகம் தாங்க உங்கள் லைஃப்பை மாற்றும். இந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. சார் இந்த ஒரு கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்களே சார், அது கவர்மெண்ட் பரிசீலனை பண்ணுமா சார் அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. நம்ம இருக்கிறது 25 டேஸு. அந்த 25 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கணும், படித்து ரெடி ஆகிக்கணும். அப்படியே மீறி நம்மளுக்கு டைம் கொடுத்தா அது ரொம்ப சந்தோஷம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த கோர்ட் ஆர்டர் இஷ்யூவில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி வச்சுட்டிங்க, எஜுகேஷன் சைக்காலஜி கொடுத்துட்டீங்க, ஆல்ரெடி ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட்லேயும் நியூ சப்ஜெக்டை இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 3 சப்ஜெக்ட் நியூவாக ஆட் பண்ணிட்டாங்க. நியூமெரிக்கல் மெத்தட்ஸ், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து ரொம்ப படிக்காத கான்செப்டே ஒரு சிலதை நம்ம பாலிடெக்னிக் படித்த சிலபஸ் ஆட் பண்ணி விட்டாங்க, டோபாலஜி சேர்த்து விட்டுட்டாங்க. இது படிக்க போதிய டைம் கிடைக்கல எங்களுக்கு. ஸோ நிறைய டைம் வேணும், அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்ட்டு கோர்ட்டுக்கிட்ட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பரிசீலனை பண்ண சொல்லி ஆர்டர் கேஸ் போட்டிருக்காங்க. உடனே கோர்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இஷ்யூஸை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க கோர்ட் ஆர்டரை. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணும், அந்த இஷ்யூஸை படிச்சுட்டு அந்த ஆர்டர் படி உங்களுக்கு என்ன பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும். அதுக்கப்புறம் டிஆர்பி போர்டுக்கு அவங்க ஆர்டர் போடுவாங்க. ஸோ டிஆர்பி போர்டு என்ன பண்ணும், சரி டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. மேபி வரலாம், வராமல் போகலாம். பட் நடக்க சான்சஸ் இருக்குது. பட் அதை நம்பி நம்ம இருக்க வேணாம், டைம் கிடைக்குன்ற மாரி நீங்கள் போயிட்டுருக்க வேணாம். 25 டேஸ் நமக்கு டைம் இருக்குது. அந்த 25 டேஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸாமை அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்க. ஸோ படிங்க. ஒரு நாளைக்கு 7 ஹவர்ஸ், இப்போது 25 நாளில் நம்ம லைஃப் மாறப்போகுது அப்படின்னா அதுக்கு தானே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஏன் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்து படிங்க, கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். அதுக்கான ஐடியாஸ் நான் கொடுத்துட்டு வரேன். டெய்லி டெஸ்ட் பேட்சுங்க, ஒரு நாள் கூட மிஸ் ஆகாமல் கொஷின் செட்டிங் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல் புக்லெட் நீங்கள் தினமும் படிக்கணும். இந்த யூனிட் படிங்கன்னு நான் சொல்லிவிடுவேன். அந்த யூனிட் நீங்கள் படிச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கணும். மேபி இந்த புக்லெட் வாங்குற கொஷினே தான் சார் நீங்கள் டெஸ்ட் பேட்சில் கேட்பீங்களா? இல்லை, ஒரு சில கொஷின்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப வேறு லெவலாக கேட்டிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த புத்தகத்தையும் படிக்கணும், என்னுடைய டெஸ்ட் பேட்ச் கொஷின் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் பேட்சுக்கு டீட்டெயில் சொல்யூஷனா சார்? கண்டிப்பாக டீட்டெயில் சொல்யூஷன் கொடுத்துருவேன். எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் டீட்டெயில் சொல்யூஷன் தான். எதுவுமே டீட்டெயில் சொல்யூஷன் இல்லாமல் கொடுத்துருக்கவே மாட்டேன். இதோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் கொஷின் இருக்கா, அதுக்கான ஆன்சர் பி கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். செகண்ட் கொஷின் இருக்கா, அதுக்கான ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இது போல் எல்லா கொஷின்ஸ்க்குமே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ டோபாலஜி வந்து இன்றைக்கி வேறு லெவலாக பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு குரூப் தியரி வந்து வேறு லெவல் கொஷின்ஸ் கேட்க போகிறேன். நிறைய தெரியாத கான்செப்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு போக போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் தியரி வந்து இது தாண்டா குரூப் தியரின்ற கற்றுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இமீடியட்டாக நாளைக்கு படிக்கிறவங்க, டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க குரூப் தியரியை படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இது போல் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இமீடியட்டாக அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை, ப்ராக்டிஸ் கொஷின் புக்லெட்டை வாங்கிடுங்க. இதுக்கப்புறம் டைம் கிடச்சிச்சின்னா வச்சுக்கிங்களேன், வேறு லெவல் சம்பவம் தான். ஒரு 1 மந்த்து நம்மளுக்கு டைம் கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே நீங்கள் இன்றைக்கி எழுதி வச்சுங்க, இந்த ஆர்டர் இன்றைக்கி டேட்டில் இந்த ஸ்கூலில் நான் போய் சைன் பண்ண போகிறேன் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு மாதம் டைம் கொடுத்தாங்கன்னா ஓகே, கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். ஓகே, ஸோ இமீடியட்டாக ரெகுலராக என்ன பண்ணணும், என்னுடைய டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும், கொஷின் பேங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும், 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை படிக்கணும். அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கான கொஷின்ஸ் பார்த்தலாம். நம்ம இன்றைக்கி குரூப் தியரி பார்க்கலாம். நன்றி. ஸோ
ஸோ குரூப் தியரியில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கான்செப்ட் ஓரியன்டான ஃபார்முலா ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கொஷின்ஸை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி போடுங்க சார், எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நாங்கள் படிக்க பிகினராக இருக்கோம், எங்களுக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு வெல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். குரூப் தியரியில் வந்து குரூப்போட ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டா அந்த குரூப்போட ஸ்ட்ரக்சரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபைனட் குரூப் ஆஃப் ஆர்டர் 20, 30, 40, 15, 6, 8 அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த குரூப் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம எப்படி சார் புரிஞ்சிக்கிறது. அந்த குரூப் ப்ராப்பர்ட்டி நம்ம ஒரு நம்பரை வச்சு ஒரு குரூப்போட ஆர்டர் ஒரு ரியல் நம்பராக இருக்குது, ஒரு இன்டிஜர் பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டர் வச்சு குரூப்போட ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெக்ராஞ்சி தேரம் ரொம்ப முக்கியமான தெரியும். H இஸ் a சப் குரூப் ஆஃப் ஜியாக இருந்தால் எந்த ஒரு இங்கே பாருங்கள் ஃபார் எனி சப் குரூப் H ஆஃப் ஜி ஆர்டர் ஆஃப் H டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. இது வந்து லெக்ராஞ்சி தேரம். ஓகே, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்பர் தியரி படிக்காமல் நம்ம குரூப் தியரி படிக்க முடியாது. ஸோ நம்பர் தியரி ரொம்ப ஸ்மார்ட்டாக படித்தா மட்டும்தான் குரூப் தியரியோட ப்ரூஃப்ஸை நம்மளால் எழுத முடியும். எப்படிங்க சார் எல்லாமே வந்து டிவிஷன் அல்காரிதம் மொத்தமும் உள்ளே இறங்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம நம்பர் தியரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்டை ஒரு குரூப்போட எலமெண்ட்டுக்கு ஒரு குரூப்போட ஆர்டருக்கும் அந்த குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. என்னென்னா இந்த குரூப் ஜி யூ பிக் எனி எலமெண்ட் இன் ஜி தட் எலமெண்ட் பவர் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி ரீச் பண்ணணும். அதனால் இந்த எலமெண்ட் பவருடைய ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் நீங்கள் குரூப்போட ஆர்டர் வந்து ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்னு எடுத்துக்கூடாது. ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ன்றது லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் such that எலமெண்ட் பவர் தட் ஆர்டர் வந்து பிகம்ஸ் ஐடென்டிட்டியாக வரணும். பட் இங்கே வந்து என்னன்னா ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்போடைய ஆர்டர் பவரில் எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து ரைஸ் பண்ணாலும் அது ஐடென்டிட்டி தான் ரீச் பண்ணும் அப்படின்ற மாரி ஒரு ரிசல்ட்டு, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, இந்த ரிசல்ட் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சைக்ளிக் குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் வந்து ஆல்வேஸ் சைக்ளிக்காக, எவ்ரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் வந்து ஆல்வேஸ் சைக்ளிக்காக இருக்கும் ஆஸ் வெல் அஸ் அபிலியனாக இருக்கும். ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து 5ன்னு வச்சுக்கிங்களேன், அது வந்து குரூப் ஆஃப் ஆர்டர்ஸ் ப்ரைம் ஆர்டரில் இருக்கிறது எல்லாமே சைக்ளிக் அண்ட் அபிலியன். இதான் அந்த பவர்ஃபுல் ரிசல்ட்டு. அப்போ குரூப் ஆஃப் ஆர்டர் 5 வந்து உங்களுக்கு சைக்ளிக்னு எடுத்துக்கலாம். சரிங்க சார், நான் எந்த ஒரு ஆர்டர் கொடுத்தாலும் அந்த ஆர்டரில் எனக்கு ஒரு ஃபைனைட் சைக்ளிக் குரூப் கொடுக்க முடியுமா அப்படின்னா இன்டிஜர் மாடலில் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ ஆர்டர் 1000 கொடுக்கணும் சார், ஒரு ஃபைனைட் சைக்ளிக் கொடுங்க சார் அப்படின்னா இன்டிஜர் மாடலில் 1000 எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஆல்வேஸ் எந்த ஒரு குரூப் ஆஃப் ஆர்டர் கொடுத்தாலும் ஆல்வேஸ் நமக்கு என்ன பண்ண முடியும், ஒரு ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பை கொடுக்க முடியும் ஆஸ் வெல் அஸ் ஒரு அபிலியன் குரூப்பையும் கொடுக்க முடியும். அதுக்கு உதாரணம் வந்து இன்டிஜர் மாடலோ n, அதுதாங்க முக்கியமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்மால் ஆர்டர் குரூப்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து P², எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் ப்ரைம் P² இஸ் அபிலியன். ஸோ என்னென்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா ZP², இது வந்து சைக்ளிக்ன்றதால நோட்டேஷன் கொடுத்துருக்கேன், ZP² ஆர் ZP கிராஸ் ZP. ஸோ இதனுடைய டைரக்ட் ப்ராடக்டாக எழுதுகிறோம். அதாவது எனி ஃபைனைட் அபிலியன் குரூப் கேன் பி ரிட்டன் ஆஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் வித் சைக்ளிக் குரூப். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஃபண்டமெண்டல் தியரம், அது டைரக்ட் ப்ராடக்ட், ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் டைரக்ட் ப்ராடக்ட். ஸோ இது ஃபைனைட் அபிலியன் குரூப்பை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ZP² ஆர் ZP கிராஸ் ZP, அது அப் டு ஐசோமாரிசம் அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர். P² என்ன இருக்குன்னா நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் பார்ட்டிஷன் ஆஃப் 2. அப்போ 2ஓட பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 எழுதிக்கலாம், 1 + 1 எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயத்தை நம்ம கனெக்ட் பண்ணலாம். நம்ம ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே எதெல்லாம் நம்ம சேர்த்துட்டு போக முடியும், எதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து PQ ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ப்ரைம் பார்த்துட்டோம், P² பார்த்துட்டோம், P&Q ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம் வித் P<Q. ஆல்ரெடி இந்த ரிசல்ட்டை வச்சு நிறைய வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஆர்டர் ஆஃப் ஜி வந்து PQ வேறு P<Q, P does not divide Q-1 இருக்குன்னா கண்டிப்பாக இட் ஷுட் பி அ சைக்ளிக் குரூப் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் அன் அபிலியன் குரூப். அப்போ விச் இஸ் ஐசோமார்பிக் டு ZPQ ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஆர் ZP கிராஸ் ZQ ஃபார்மேட்டில் இருக்கும். இது ரெண்டுமே சேம் தான், ரெண்டுமே போத் ஆர் சேம். ஏன்னா இது வந்து டிஸ்டிங் ப்ரைம் GCD 1 வந்துச்சுன்னா ஸ்பிளிட் இன்ட்டு சம் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸ் எழுதுறியும் வித் டிஸ்டிங் ப்ரைம் ஆர்டரில். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து ஆர்டர் ஆஃப் ஜி வந்து PQ வித் P டிவைட்ஸ் Q-1 இருந்தால் சப்போஸ் ஜி மேபி நன் அபிலியனாக இருக்கலாம் ஆஸ் வெல் அஸ் அபிலியனாக இருக்கலாம். ஓகே, பட் சைக்ளிக்காக இருக்கணும் அவசியம் கிடையாதுங்க. ZPQ ஃபார்மேட்டில் P டிவைட்ஸ் Q-1ன்றதால காமன் ஃபேக்டர் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால் ஸ்பிளிட் இன்ட்டு டிஸ்டிங் ப்ரைம் ஆர்டர் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸை நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஓகே, அதனால் இட் குட் பி அன் அபிலியன், நன் அபிலியன் குரூப், மேபி அபிலியனாக இருக்கலாம். பட் நன் அபிலியன்ன்றது இங்கே ட்ரூ. அபிலியனுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க அப்படின்னா ZPQ ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு குரூப்பை கொடுத்துட்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் RZP கிராஸ் ZQ அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறது ஒரு அபிலியன் குரூப் கொடுக்கலாம். பட் நன் அபிலியன் குரூப்பும் கிடைக்கும் அப்படின்றதான் எங்கள் ஸ்டேட்மெண்ட்டு.
ரொம்ப முக்கியம் சார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜி = 6 எடுத்துக்கங்க. இது 2 × 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 2 வந்து P சூஸ் பண்ணுங்கள், Q வந்து 3 சூஸ் பண்ணுங்கள். P டிவைட்ஸ் Q - 1 பாருங்கள். ஆமாம், 2 டிவைட்ஸ் 3 2 தான். அப்போது அப்போ 6 ஆர்டரில் ஒரு நன்னபிலியன் குரூப் கிடைக்குமா சார்? நமக்கு சிமெட்ரிக் குரூப் ஆஃப் சிமெட்ரிஸ் S3 எடுத்துக்கோங்க, ஒரு நன்னபிலியன் குரூப் தானே. ஓகே, அப்போது இது போல் ஒரு நன்னபிலியன் குரூப் ஆர்டருக்கு ஒரு குரூப்பை வச்சு பேச முடியும் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் இது. ஆர்டர் ஆஃப் ஜி = PQ where P divides Q - 1 இருந்தால் there exists a non-abelian group அப்படின்றத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சைலோஸ் தியரத்தை பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ இது சைலோஸ் தியரத்தோட ரிசல்ட்டு. நம்பர் ஆஃப் பி சைலோ சப் குரூப் வந்து கான்கரண்ட் 1 mod P இருக்கணும், ஆஸ் வெல் அஸ் தட் ஆர்டர் அந்த தட் கவுண்ட் ஷுட் பி டிவைட்ஸ் த ரிமைனிங் ஃபேக்டர் ஆஃப் த குரூப்ஸ். இதை பற்றி நான் கிளியர் வீடியோ கொடுத்துட்டேன், பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், அப்ளின் P குரூப்ஸு. எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் P⁴n கேன் பி ரிட்டன் as a direct product of cyclic group of order P⁴k where K is in the partitions of n-க்கு. ஓகே, அவ்வளோதாங்க. இது வந்து இசட்டில் பாருங்கள், ZPK1 கிராஸ் ZPK2 கிராஸ் அண்ட் ஸோ ஒன் கிராஸ் ZPKR வரைக்கும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அப்ளியன் குரூப்புக்கு டைரக்ட் ப்ராடக்டுடைய முக்கியமான ரிசல்ட்டு. எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் P⁴n கேன் பி ரிட்டன் அஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் P⁴k. ஓகே, ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு, நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட், சிம்பிள் குரூப்னா என்ன? எப்போல்லாம் ஒரு குரூப் வந்து சிம்பிளாக இருக்க முடியுமா இருக்காதா அப்படின்றதுக்கு ஒரு பவர்ஃபுல் ரிசல்ட் ஒன்று இருக்குது. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து P⁴n இருந்தால் கண்டிப்பாக ஜி இஸ் நாட் அ சிம்பிள். சிம்பிள் சரியான விஷயம் இல்லை. ஒரு குரூப்போட ஆர்டர் P⁴n இருக்குது அப்படின்னா அந்த குரூப்பில் வந்து டிவைசர்ஸ் ஆஃப் P⁴n எல்லாமே உங்களுக்கு ஒரு சப் குரூப்பாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ஒரு நார்மல் சப் குரூப் ஃபார்மேட்டில் ஜென்ரேட் பண்ணலாம். அப்போ நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆனால் அந்த குரூப் நாட் அ சிம்பிள் நம்ம சொல்லுவோம். அப்போது ஆர்டர் ஆஃப் ஜி = P⁴n வந்து அந்த குரூப் வந்து நாட் அ சிம்பிள். இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி = 8 இந்த குரூப் சிம்பிளாக நாட் சிம்பிளான்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 2/3 விச் இஸ் நாட் சிம்பிள். ஏன்? P⁴n ஃபார்மேட்டில் இருக்குது. இது போல் உங்களுக்கு ரிசல்ட்ஸை பொறுக்கி கொடுத்து சப்ஜெக்ட் அப்படியே வேறு மாதிரி கொண்டு வர போகிறேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சேனல் வாட்ச் பண்ணிக்கிங்க, அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட் எடுத்துக்கங்க. ஸோ நம்ம வேறு லெவல் சம்பவம் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சைக்ளிக் டெஸ்ட் ஃபார் த குரூப் ஆஃப் ஆர்டர் n-க்கு. இஃப் ஆர்டர் ஆஃப் GCD ஆஃப் K, n 1 இருந்து தென் த எலமெண்ட் A⁴k இஸ் ஜென்ரேட்டர் ஆஃப் த குரூப் G. அப்போது இது அதாவது ஒரு குரூப் இருக்குது, அதனுடைய ஆர்டர் வந்து ஏதோ n. அப்போது ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டோடைய பவர் வந்து A⁴kன்னு வச்சுக்கிங்களேன். இது ரெண்டுத்தோட GCD 1 இருக்குன்னா அந்த A ஷுட் பி ஜென்ரேட்டர். அந்த ஜென்ரேட்டருடைய எலமெண்ட்ஸ் கவுண்ட்ஸ் எல்லா ஃபார்மேட்டில் எப்படி இருக்கும்? A⁴k ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ என்டையர் G ஜென்ரேட் பை திஸ் A which can written as A⁴k. ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு டைரக்ட் ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள். GCD ஆஃப் M, n 1 இருந்தால் விச் இஸ் ஐசோமார்பிக் டு CM கிராஸ் CN, அதாவது ZM கிராஸ் ZN. சைக்ளிக் நோட்டேஷன் ஸ்கோர் அது கொடுத்துருந்தேன், ZMN. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Z6 எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணலாம்? Z2 கிராஸ் Z3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது ஒரு சைக்ளிக் குரூப் தான், இதுவும் உங்களுக்கு ஒரு சைக்ளிக் குரூப் தான், இதுவும் உங்களுக்கு ஒரு அபிலியன் குரூப் தான், இதுவும் உங்களுக்கு அபிலியன் குரூப் தான். பட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 இரண்டுத்துடைய எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர்லாம் சேமாக தான் இருக்கும். பட் குரூப் ஆஃப் ஆர்டரும் 6 தான். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வரும்போது Z6 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணால் நீங்கள் இந்த டைப்பில் ஏன் பாருங்கள் PNQ GCD பாருங்கள் 2க்கும் 3க்கும் GCD பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்போ அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த டைப் ஆஃப்க்கும் நம்ம ஐசோமார்பிக்காக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் இந்த டைரக்ட் ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு குரூப் ஆஃப் ஆர்டர் P²Q ஃபார்மேட்டில் இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக P சைடில் சப் குரூப், Q சைடில் சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். இந்த குரூப் ஆர்டர் வந்து நாட் அ சிம்பிள். அவ்வளோதான், புரியுதுங்களா? இந்த குரூப்பில் ஒரு அபிலியன் இருக்கலாம், ஒரு நான் அபிலியன் இருக்கலாம், கொடுக்க முடியும். ஓகே, இந்த பாருங்க திஸ் குரூப் இந்த P²Q ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு குரூப்போட ஆர்டர் வந்து மேபி அபிலியன், மேபி நான் அபிலியன். ஓகே, பட் இந்த குரூப்பில் கண்டிப்பாக ஒரு P சைலோ கிடைக்கும், ஒரு Q சைலோ, போத் ஆர் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நான் அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். சார் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார் அப்படின்னா இப்போது நீங்கள் 4 3s are 12, இப்போ 12 குரூப் ஆஃப் ஆர்டர் 12 எடுத்துக்கங்க. இப்போது Z12 வந்து ஒரு அபிலியன் குரூப் கொடுக்க முடியுமா? இதுக்கு ஒரு நான் அபிலியன் கொடுப்புங்க, டைஹெட்ரல் குரூப் D6 கொடுக்கலாம், அப்படி இல்லைனா A4 கொடுக்கலாம். அதாவது 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2. அப்போ 24 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 12 வந்துடும். அப்போ இது A4ன்றது நான் அபிலியன் குரூப் ஆஃப் ஈவன் பர்முடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நான் அபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 12க்கு A4ல் நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். அபிலியன் குரூப் வந்து நீங்கள் எப்பவுமே ஃபைனைட் சைக்கிளிக் போயிடலாம். ஓகே, அடுத்த டைஹெட்ரல் குரூப்போட ப்ராப்பர்ட்டி பாருங்கள், சிம்பிள். அதனுடைய ஆர்டர் வந்து 2n ஃபார்மேட் இருக்கும். இதில் வந்து ரொட்டேஷன் ரிஃப்ளெக்ஷன்ஸ் தான். ரொட்டேஷன்ஸோட ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து n வரும், ரிஃப்ளெக்ஷனுடைய ஆர்டர் வந்து 2 வரும். ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள் ஆர்டரில் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தியரம்.
இந்த குரூப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் டீட்டெயிலாக வீடியோவும் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் குரூப் தியரி கொஷின்ஸ்குள்ளே போய் உட்காந்துட்டாவே குரூப் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர்டர்லாம் மைண்டில் ஓடிடணும். அதுக்கு தான் இந்த இந்த ப்ராப்ளம் செஷன் கொடுத்தேன். ஸோ இது எல்லாமே டெஸ்ட் பேட்சில் இல்லை இந்த டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டில் இருக்குமா சார்? கண்டிப்பாக இருக்குங்க. எல்லாமே அடிச்சு நொறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து குரூப் ஆஃப் ரியல் கோட்டனியன்ஸ் எடுத்துக்கங்க. Q8 அதில் 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதனுடைய குரூப் ஸ்ட்ரக்சர் வந்தால் +or-1 +or-i +or-j +or-k. இதில் இங்கே பாருங்களேன், இதில் நான் ஐடென்டிட்டி எலமெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், +or-i +or-j +or-k. இதனுடைய எல்லாத்தோட ஆர்டர் வந்து உங்களுக்கு 4ல் ஓடியாந்து நிற்கும். ஓகே, அதே போல் இன்னொரு விஷயம் பாருங்களேன். இப்போது இதில் இதில் Z4 டைப்பில் நீங்கள் எவ்வளோ அப்ளியன்ஸ் குரூப் பார்க்கலான்னு பாருங்கள். இதில் குரூப் ஆஃப் ஆர்டர் 4ல் எத்தனை அப்ளியன் குரூப் இந்த ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும் அப்படின்றது நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே போல் இந்த செட்டில் இது நான் ஐடென்டி எலமெண்ட் வந்து ஆர்டர் 4, இது 2 ஆர்டர் எலமெண்ட்டு -1 மட்டும் தான் இங்கே 2 ஆர்டர் எலமெண்ட். அதையும் நாங்கள் இது கரெக்டாக சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இப்போது இதை பார்த்தது எல்லாத்தையும் நம்ம MCQ ஃபார்மேட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த குரூப் வந்து சிம்பிள் குரூப்பா சொல்லுங்க பார்ப்போம். கிடையாது, விச் இஸ் நாட் அ சிம்பிள். ஏன்னா இது நான் அப்ளியன் குரூப் ஆஃப் ஆர்டர் 8. இது வந்து PQ ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். அப்போனா ஒரு சிம்பிள் குரூப்பு, ஒரு நார்மல் சப் குரூப் கிடைக்கும். 2 சைடில் சப் குரூப் வந்து நார்மலாக இருக்கும். ஓகே, ஸோ அதாவது P4N ஃபார்மேட்டில் இருக்கிற அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸுமே நம்ம ஒரு அப்ளியன் குரூப் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு போகிறோம் அப்படின்னா எந்த ஒரு நான் ட்ரிவியல் சப் குரூப் எடுத்துக்கிட்டாலும் நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். ஸோ ஒரு அப்ளியன் குரூப்பில் யூ கன்சிடர் எனி நான் ட்ரிவியல் சப் குரூப், இட் ஷுட் பி அன் அப்ளியன் குரூப் அஸ் ஏ நார்மல் சப் குரூப். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு, நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அதனால் அந்த குரூப் ஆர்டர் வந்து சிம்பிளாக இருக்கணும் அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இப்போ டிஸ்கஸ் பண்ணது தான். லெட் ஜிபி குரூப் ஆஃப் ஆர்டர் 6. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூன்னு சொல்லியிருக்கேன். நெசசரி அப்ளியனா? கிடையாது, நான் அப்ளியன் கிடைக்கும். S3 கிடைக்கும் இல்லையா? அப்ளியன் இருக்குன்னா இருக்குது, Z6 இருக்குது, இல்லைனா Z2 × Z3 இருக்குது. பட் இங்கே என்ன கேட்குறாங்க, நெசசரிலி அப்ளியனான்னு கேட்குறாங்க. ஃபால்ஸ். இட் இஸ் எய்தர் சைக்ளிக் ஆர் ஐசோமார்பிக் டு S3. ட்ரூ, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ட்ரூ. அடுத்து விச் இஸ் நாட் அ சைக்ளிக்ன்றாங்க, அது ஃபால்ஸு. பிகாஸ் இட் இஸ் அ சைக்ளிக் குரூப்பு Z6ல் கன்சிடர் பண்ணிங்கன்னா. இட் இஸ் சிம்பிளான்னு கேட்குறாங்க, கிடையாது, இட் இஸ் நாட் அ சிம்பிள். ஓகே, சிம்பிளுங்க. இது போல் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவும் தெரிஞ்சுக்கிட்டு கொஷின் அடிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், எந்த கொஷினுமே நீங்கள் மெமரி பண்ண வேணாம், சாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், குரூப் ஆஃப் ஆர்டர் 15. இதுக்கு என்ன ரிசல்ட்டு உங்கள் கையில் விட்டுறேன், சொல்லுங்கள் பார்ப்போம். 15 இது 3 × spine ஃப்ளிப் பண்ணிக்கலாம். PQ ஃபார்மேட்டு. ஸோ P does not divides Q - 1 இருக்கா பாருங்கள். 3 does not divides 4 தான், ஏன்னா இங்கே Q வந்து 5. அப்போது உங்களுக்கு வந்து சைக்ளிக் அண்ட் இட் இஸ் அபிலியன் போத். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அவ்வளோதாங்க, சாதாரண விஷயம். நீங்கள் வந்து என்னால் உங்களை சேலஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும். நான் சொல்கிறது நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு வர 25 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு என்னுடைய 3000 ப்ராப்ளம் புக்லெட் இருக்கணும். டெய்லி டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். நான் கொடுக்குற வீடியோஸ் கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர் 8. குரூப் ஆஃப் ஆர்டர் 8 பொறுத்தளவுக்கு அப்ளியன் இருக்கலாம், நான் அப்ளியன் இருக்கலாம். பட் சிம்பிள்னா கிடையாது. கனடா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 4ன்றது ஃபால்ஸ். பிகாஸ் இட் அஸ் இதை டிவைட் பண்ணும். இப்போ அப்ளியன் குரூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த குரூப்பாக கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஃபைனைட் அப்ளியனில். அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ண முடியாது, கனடா எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 4ன்றது சொல்ல முடியாது, ஃபால்ஸ். நெசசரி சைக்ளிக்ன்றது ஃபால்ஸ். ஏன்னா PQ இப்போ நீங்கள் பார்த்த ரியல் கோட்டனியன்ஸில் பார்த்ததுக்கு அது அப்ளியன் குரூப் தான். Q8 வந்து அப்ளியன் குரூப் தான், பட் நாட் சைக்ளிக். பட் இங்கே நெசசரி சைக்ளிக்ன்றது ஃபால்ஸு. ஸோ இட் குட் பி அன் அப்ளியன் ஆர் நான் அப்ளியன். ஸோ பார்த்தீங்கன்னா B தான் இதுக்கு ட்ரூ ஆன கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் ஆர்டர் 9. எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் P² இஸ் அப்ளியன். 9 வந்து 3² எழுதிக்கலாம். ஸோ இது வந்து அப்ளியன் குரூப்பு. அப்படியே போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு எல்லா ரிசல்ட்டும் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும், எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த செஷனுக்குள்ளே நீங்கள் போனால் மட்டும்தான் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு வர முடியும். 7000 கொஷின் ஒரு ஸ்லாட்டில் கிளியர் பண்ணிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு போகிறீங்கன்னா எக்ஸாம் கொஷின் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த குரூப் ஆஃப் ஆர்டர் 12. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோமே, A4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24 ஃபேக்டோரியல் டிவைடட் பை அது ஒரு நன் அப்ளியன் ஃபேக்டருக்கு ஓடிடுறேன். 24/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், 12 வந்துடும். இது ஒரு நன் அப்ளியன் குரூப். நெசசரிலி அப்ளியனா? தப்பு. இட் கேன் பி அன் அப்ளியன் பிகாஸ் Z12 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா. ஸோ சைக்கிள் குரூப்பு, எவ்ரி சைக்கிள் குரூப் இஸ் அப்ளியன்றப்போ குரூப் ஆஃப் ஆர்டர் 12 ஒரு ஃபைனல் குரூப் எடுத்திங்கன்னா ஒரு அப்ளியன் குரூப் பார்க்க முடியும், அது Z12. நன் அப்ளியன் வேணும்னா A4 நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு போயிடணும். ஆல்வேஸ் சைக்கிளிக்ன்றது ஃபால்ஸு, ஆல்வேஸ் சிம்பிள்ன்றதும் ஃபால்ஸு. மேபி அப்ளியன் அண்ட் நன் அப்ளியன். எவ்வளோ கொடுக்குறோம் பாருங்கள். எல்லா டேட்டாவும் நீங்கள் ஒரு விஷயங்களை படிச்சிருப்பீங்க, பட் அவ்வளோ ஆர்வமாக உள்ளே பூந்து படிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு நம்பரை வச்சு ஒரு குரூப் ஸ்ட்ரக்சர்ஸை பேச முடியுமா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபீலிங் வரும் இந்த வீடியோஸை பார்க்க. ஸோ அடுத்து பாருங்கள், டிட்டர்மைன் த குரூப் ஆஃப் ஆர்டர் 21. 7 3s are 21 போடுங்க. ஆர்டர் ஆஃப் G = 21.
அது வந்து 7 into 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 3 into 7 ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 3/7 - 1 தான். அப்போ 3/6. அப்போ தேர் எக்ஸிஸ்ட் நன் அபிலியன் குரூப். ஸோ ஆல்வேஸ் நன் அபிலியன் பால்ஸு. இப்போது ஆல்வேஸ் அபிலியன்றது பால்ஸு மேபி சைக்கிளிக்காக இருக்கலாம், சைக்கிளிக்காக இருந்தது அபிலியனாக இருக்கலாம். ஸோ எப்போ சார் இது சைக்கிளிக்காக இருக்க முடியும்? ஆர்டர் ஆஃப் G = 21 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா Z21 நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படின்னா டிஸ்டிங் ப்ரைம்ஸாக எழுதலாம்ல. இப்போது 3 into 7 7 3 is 21 எப்படி ஐசோமார்பிக்காக எழுதலாம்? Z3 × Z7 எழுதிக்கலாம். இது வந்து ஒரு சைக்கிளிக் குரூப் அப்படியும் பார்க்கலாம். ஓகே, இது சைக்கிளிக் குரூப்பாக இருக்கும், மேபி சைக்கிளிக். பட் ஆல்வேஸ் சைக்கிளிக் நான் பேசலையே இங்கே. ஆல்வேஸ் அப்படின்னு ஆல்வேஸ் நன் அப்படின்னு நான் சொல்லலையே. மேபி சைக்கிளிக்காக இருக்கலன்றதை நான் அப்போ அதுக்கு தானே நான் போய் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்து ஃபார் த குரூப் ஆஃப் ஆர்டர் 20, இந்த குரூப்பை நீங்களே சொல்லிக்கங்க. குரூப் ஆஃப் ஆர்டர் 20 நீங்கள் சொல்லிவிடுங்க. இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, நான் நிறைய டேட்டா கொடுத்துட்டேன். குரூப் ஆஃப் ஆர்டர் 20 நான் டேட்டா கொடுத்துட்டேன். ஆர்டர் ஆஃப் G = நீங்கள் P²Q ஃபார்மேட்டில் பார்த்துட்டாவே முடிஞ்சு போச்சு. இது நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க குரூப் தியரி. ஸோ நாளைக்கான குரூப் தியரி கொஸ்டின்ஸ் வந்து வேறு லெவல் சம்பவமாக இருக்கும். நாளைக்கு குரூப் தியரி கொஸ்டின்ஸ்க்கு வெயிட்டிங்கில் இருங்க. நிறைய கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம், டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம படிக்க போகிறோம். ஓகே, உடனடியாக அந்த 3000 ப்ராப்ளம் புக்லெட்டை ரிசீவ் பண்ணாதவங்க இமீடியட்டாக என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் 9384686847, அதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இமீடியட்டாக என்னோடய நேம் சந்திரன். ஓகே, இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் டீட்டெயில் சொல்லிவிடுவேன். அந்த புக்லெட்டை புக் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு புக் பண்ணிங்கன்னா டியூஸ்டே. ஸோ அதை மீறி போதுன்னா வெட்னஸ்டேக்குள்ளே கைக்கு வந்துடும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.